ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சி ப்ரோக்ராமிங்ல 15 யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த 15 யூனிட் வந்து ரொம்ப சின்ன யூனிட் தான், அதனால இதுல பாக்குற எல்லா டாபிக்குமே இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபைல் ஹேண்ட்லிங். 15 யூனிட் ஃபுல்லாவே ஃபைல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஃபைல் ஹேண்ட்லிங்ல என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபர்ஸ்ட் ஃபைல்ஸ் ஆர் த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோர்ட் ஆன் ஏ ஸ்டோரேஜ் டிவைஸ். ஃபைல்ங்கிறது வரவங்கள ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான். எக்ஸாம்பிளுக்கு பிடிஎஃப் இந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. So file handling refers to the operations that can be performed on files. ஃபைல்ஸ்ல ஒரு சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம், அது பேரு ஃபைல் ஹேண்ட்லிங் சொல்றோம். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலாம்னா, கிரியேட், ஒரு ஃபைல் நம்ம புதுசா கிரியேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரீடிங்னா அந்த ஃபைல்ல உள்ள டேட்டாவை நம்ம ரீட் பண்றது, நம்ம கெட் பண்றது. ஸோ அதான் ரீடிங். அடுத்து ரைட்டிங்னா அந்த ஃபைல்ல நம்ம ஏதாவது புதுசா டேட்டா ஆட் பண்றோம், அதான் ரைட் பண்றோம் ஃபைல்ல. ஸோ அதான் ரைட்டிங் சொல்லுவாங்க. அடுத்து டெலிட்டிங் டேட்டா ஃப்ரம் ஃபைல்ஸ். ஸோ ஃபைல்ல நம்ம ஒரு சில டேட்டா தேவையில்லைன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் ஃபைல்ல பண்ணலாம். இப்படி நம்ம பண்ற ஆப்ரேஷன்ஸ்க்கு பேரு ஃபைல் ஹேண்ட்லிங் சொல்லுவோம். ஸோ இது மாதிரி ஃபைல்ஸ் ரிலேட்டடான எல்லா ஃபங்க்ஷனுமே நம்ம எப்பவும் யூஸ் பண்ற stdio.h இந்த கெட்டர் ஃபைல்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த கெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணணும். ஸோ இதான் ஃபைல் ஹேண்ட்லிங்ல என்னன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். ஸோ அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபைல் ப்ராசஸிங். இந்த நம்ம ஃபைல் ப்ராசஸ் பண்றதுல 2 டைப்ஸ் இருக்கு. என்னன்னு பாருங்க, சீக்வென்ஷியல் அசஸ், ரேண்டம் அசஸ். இது ரெண்டுமே ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ அது என்னன்னு டீடைலா அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே ஃபைல் ப்ராசஸ் பண்றதுல டைப்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ். பார்த்தோம் ஃபைல் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பாருங்க. கிரியேஷன் ஆஃப் நியூ ஃபைல், ஒரு புது ஃபைலை கிரியேட் பண்றோம். அது மாதிரி ஓப்பனிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல், ஏற்கனவே இருக்கிற ஃபைலை நம்ம ஓப்பன் பண்றோம். ஸோ அது மாதிரி ரீடிங் டேட்டா ஃப்ரம் ஃபைல், ஒரு ஃபைல்ல உள்ள டேட்டாவை நம்ம ரீட் பண்றோம். அடுத்து ரைட்டிங் டேட்டா இன் ஃபைல், ஒரு ஃபைல்ல நம்ம டேட்டா புதுசா ரைட் பண்றோம். அது மாதிரி க்ளோசிங் ஏ ஃபைல், ஒரு ஓப்பன் பண்ண ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்றோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே இது ஒரு முக்கியமான கண்டிஷன். எப்போ ஓப்பன் பண்ணாலும் அந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கணும் ப்ரோக்ராம்ல. ஸோ ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணாம விடக்கூடாது. ஸோ இது ஒரு முக்கியமான கண்டிஷன். ஓகேவா. அடுத்து டெலீட் பண்ணிக்கலாம் ஃபைலை. ஸோ இதெல்லாமே ஃபைல் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றது, அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அதான் ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பாருங்க. எஃப் ஓப்பன், ஒரு ஃபைலை ஓப்பன் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, கிரியேட் பண்றதுக்காக சரி, எஃப் ஓப்பன்ங்கிற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றோம். அடுத்து எஃப் க்ளோஸ், ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்காக எஃப் க்ளோஸ்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அடுத்து கெட்சினா ஒரு ஃபைல்ல ஒரு கேரக்டர் மட்டும் ரீட் பண்றதுக்கு கெட்சின்னு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி புட்சினா ஒரு ஃபைல்ல ஒரு கேரக்டர் மட்டும் ரைட் பண்றதுக்கு புட்சின்னு யூஸ் பண்ணணும் ஃபங்க்ஷனு. ஸோ அடுத்து இன்டிஜர், இது கேரக்டர்னா கெட்சி புட்சி, இது இன்டிஜர்னா கெட் டபிள்யூ புட் டபிள்யூ. கெட் டபிள்யூனா ரீட் பண்றதுக்கு, புட் டபிள்யூனா ரைட் பண்றதுக்கு. அடுத்து எஃப் ஸ்கேன்எஃப்னா ஒரு செட் ஆஃப் இன்டிஜர் இல்லைன்னா செட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ அதை வந்து நம்ம ரீட் பண்றதுக்காக எஃப் ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எஃப் பிரிண்ட்எஃப்னா ஒரு செட் ஆஃப் டேட்டாவை ரைட் பண்றதுக்காக எஃப் பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணுவோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஸ்கேன்எஃப் பிரிண்ட்எஃப் கிடையாது, எஃப் ஸ்கேன்எஃப் எஃப் பிரிண்ட்எஃப். இது வந்து நம்ம அவுட்புட்டை அஃபெக்ட் பண்ணாது. நம்ம ஃபைல்ல என்ன பண்றோங்கிறதான் எஃப் ஸ்கேன்எஃப் எஃப் பிரிண்ட்எஃப்ங்கிறது. நம்ம நார்மலா யூஸ் பண்ற பிரிண்ட்எஃப் தான் நம்ம மானிட்டர்ல நமக்கு அவுட்புட் கொடுக்கும். இந்த எஃப் ஸ்கேன்எஃப் எஃப் பிரிண்ட்எஃப்ங்கிறது ஃபைலை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுமே தவிர நம்ம அவுட்புட் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா. இதெல்லாமே ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பனிங் மோட்ஸ். ஃபைல் ஓப்பனிங் மோட்ஸ் என்னன்னா, நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி எதுக்காக ஓப்பன் பண்றோங்கிற நம்ம சொல்லணும். அதான் ஃபைல் ஓப்பனிங் மோட்னு சொல்லுவாங்க. பாருங்க, பிஃபோர் ஓப்பனிங் எனி ஃபைல், ஒரு ஃபைலை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி we need to specify for what purpose we are opening the file. நம்ம எதுக்காக அந்த ஃபைலை ஓப்பன் பண்றோங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கணும். ஸோ அதான் ஃபைல் ஓப்பனிங் மோட். என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஆர்னா ரீடிங், நம்ம ஃபைலை வந்து ரீட் பண்றதுக்காக ஓப்பன் பண்றோம். அடுத்து டபிள்யூனா ரைட்டிங். அடுத்து ஏனா அப்பெண்டிங்னா வரணும்ல, ஒரு டேட்டா, ஒரு நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை ஃபைல்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்பெண்டிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து ஆர் பிளஸ்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங். அடுத்து டபிள்யூ பிளஸ்னா ரைட்டிங் அண்ட் ரீடிங். இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம ஒரு ஃபைலை ரீட் பண்ணணும்னா ஏற்கனவே இருக்க ஃபைலை மட்டும் தான் நம்ம ரீட் பண்ண முடியும். ஓகே, ஒரு ஃபைலே இல்லைன்னா அதை நம்ம ரீட் பண்ண முடியாது. அதே ரைட்டிங்னா அப்படி கிடையாது. ஒரு ஃபைலே இல்லைன்னா நம்ம ஒரு புதுசா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதில் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் சொல்றப்ப ஃபர்ஸ்ட் ரீடிங் தான் வருது. அதனால ஏற்கனவே இருக்க ஃபைலை மட்டும் தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அப்படி ஃபைல் இல்லைன்னா இந்த ஆர் பிளஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால டபிள்யூ பிளஸ் யூஸ் பண்றாங்க. ரைட்டிங் அண்ட் ரீடிங், ஃபைலே இல்லைன்னா கூட ஒரு புதுசா ஃபைலை கிரியேட் பண்ணி அதை ரைட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஆர் பிளஸ்க்கு டபிள்யூ பிளஸ்க்கு வித்தியாசம். அடுத்து ஏ பிளஸ்னா ரீடிங் அண்ட் அப்பெண்டிங். ஓகேவா. இதான் ஃபைல் ஓப்பனிங் மோட்ஸ். ஸோ இப்போ பார்த்த எல்லா டாபிக்குமே 2 மார்க்ல கேட்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபைல் ஹேண்ட்லிங்னு டெஃபினிஷன் கேட்கலாம்.
அது மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபைல் ப்ராசஸிங்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். ஸோ அடுத்து ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அடுத்து ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ்லயே இந்த ஓப்பன் பண்றது க்ளோஸ் பண்றது தவிர மீதி உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரீட் ரைட் தானே. இந்த ரீட்னா என்னன்னா நம்ம இன்புட் கெட் பண்றது, ரைட்னா அவுட்புட் கொடுக்கறது, அது ஃபைல்ல. ஓகேவா? ஸோ இந்த எல்லாமே இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்ல இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் என்ன கேட்டாங்கன்னா இந்த 6 ஃபங்க்ஷனுமே எழுதணும். getC, putC, getW, putW, fscanf, fprintf. அது தவிர வெறும் ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் என்ன கேட்டாங்கன்னா இந்த 8 எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு 2 மார்க். அது மாதிரி ஃபைல் ஓப்பனிங் மோட்ஸ் என்னென்ன ஃபைல் ஓப்பனிங் மோட்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். ஸோ எல்லாமே முக்கியமானது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்பதான் ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸ்டெப்ஸ் ஃபார் ப்ராசஸிங் ஏ ஃபைல். ஒரு ஃபைலை எப்படி ப்ராசஸ் பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே எந்த ஒரு இதை எடுத்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிருக்கணும். ஸோ ஃபைல்லையுமே அப்படிதான் வரும். டிக்ளேர் ஏ ஃபைல் பாயிண்டர் வேரியபிள். இங்க வந்து பாயிண்டர் வேரியபிள் தான் யூஸ் பண்றோம். ஸோ எப்படி டிக்ளேர் பண்ணணும் பாருங்க. சின்டாக்ஸ் ஃபைல் FILE கேப்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். இது என்னன்னா சாதாரணமா இன்டிஜர்னா இன்டன் யூஸ் பண்ணுவோம், கேரக்டர்னா கேர்னு யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி தான் ஃபைல்னா FILE கேப்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஒரு பாயிண்டர் வேரியபிள், பாயிண்டர் ஸ்டார் போடுறோம். அடுத்து வேரியபிள், இது வந்து FPன்னு இங்க கொடுத்துருக்கோம். எந்த வேரியபிள் நேம்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஏதாவது ஒரு வேரியபிள் A B எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். FPங்கிறது நம்ம ஃபைல் பாயிண்டர்னால FPன்னு சும்மா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்க, எதுக்கு இந்த ஃபைல் யூஸ் பண்றோம்னா நம்ம இன்புட் அவுட்புட் கெட்டர் ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த கெட்டர் ஃபைல்ல FILE கேப்ஸ்ல தான் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணணும்னா FILE கேப்ஸ்ல டிக்ளேர் பண்ணா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால தான் கேப்ஸ்ல டிக்ளேர் பண்றோம். ஸோ அதனால ஆல் ஃபைல்ஸ் ஷுட் பி டிக்ளேர்ட் அஸ் த டைப் ஃபைல். FILE கேப்ஸ்ல தான் டிக்ளேர் பண்ணிருக்கணும். ஸோ இதான் ஃபைலை டிக்ளேர் பண்றது. எப்படி FILEன்னு போட்டு ஒரு பாயிண்டர் ஸ்டார் போட்டு அடுத்து அது ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறோம். ஸோ அடுத்து அந்த ஃபைலை ஓபன் பண்ணோம். எப்படி ஓபன் பண்றோம்னு பாருங்க. FP நம்ம கொடுத்த பாயிண்டர் வேரியபிள் ஈக்குவல் டு fopen. fopen என்னது நம்ம ஃபைலை ஓபன் பண்ற ஃபங்க்ஷன். ஸோ fopen என்ன ஃபைல் ஓபன் பண்ண போறோம், அந்த ஃபைலோட நேம், ஃபைலுக்கு ஒரு நேம்ல சேவ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அந்த நேம் கொடுத்துட்டு இது டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு கமா போட்டு இன்னொரு டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம எதுக்காக ஓபன் பண்றோம், ஓப்பனிங் மோடு, ரீடிங்கா ரைட்டிங்கா அப்படிங்கிற ஓப்பனிங் மோடு இங்க மென்ஷன் பண்ணிக்கணும் டபுள் கோட்ஸ்குள்ள. ஸோ இதான் ஃபைலை ஓபன் பண்றதுக்குள்ளான சின்டாக்ஸ். இதுவும் முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து ஃபைல எந்த ஒரு ஃபைல் ஓபன் பண்ணாலும் அதுக்குள்ள ஆப்ரேஷன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ண மட்டும்னா எரர் வந்துடும். ஸோ ஃபைல் எப்பவுமே க்ளோஸ் பண்ணிருக்கணும். A file must be closed after the completion of all operations. கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிருக்கணும். அதுக்குள்ளான சின்டாக்ஸ் பாருங்க. க்ளோஸ்னா க்ளோஸ் பண்றதுக்குள்ளானது. ஸோ எதை க்ளோஸ் பண்றோம், அந்த ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் மட்டும் போடணும். FP நீங்க எந்த வேரியபிள் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேம் போட்டீங்கன்னா அந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிடும். ஸோ இதான் ஒரு பேசிக்கானது. ஒரு ப்ரோக்ராம்ல ஃபைல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக்கானது ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிருக்கணும். ஸோ எந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ண போறோமோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்றோம். அடுத்து எல்லா ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதும் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இவ்வளவுதான் சிம்பிளானது. ஒரு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ப்ரோக்ராம் டு ரைட் டேட்டா இன் ஏ ஃபைல். ஒரு ஃபைல்ல நம்ம ஒரு சில டேட்டா ரைட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு எப்படின்னு பாருங்க. எப்பவும் போல கெட்டர் ஃபைல் யூஸ் பண்றோம், வாய்ட் மெயின். ஸோ இப்போ வந்து ஃபைலை வச்சு யூஸ் பண்றதுனால ஃபைல் பாயிண்டர் டிக்ளேர் பண்றோம். கேப்ஸ்ல FILE போடுறோம். அடுத்து ஸ்டார், அதுக்குள்ள ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறோம். ஸோ டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒரு டேட்டா ரைட் பண்ண போறோம் இல்லையா, அந்த டேட்டா என்ன டேட்டா ரைட் பண்றோங்கிறதுக்கு அதையும் கெட் பண்ணணும். அதனால ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்காகவும் கேரக்டர். ஸோ கேரக்டர் டேட்டா தான் நம்ம ரைட் பண்ண போறோம். ஸோ கேரக்டர், அதுக்குள்ள ஒரு வேரியபிள் டெக்ஸ்ட்ங்கிற வேரியபிள்ல ஒரு அரே கிரியேட் பண்றோம். ஸோ டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போதான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம். FPங்கிற ஃபைல் பாயிண்டர், fopen example.txt. example.txtங்கிற ஒரு ஃபைல். அந்த ஃபைலை தான் நம்ம ஓபன் பண்ண போறோம். எந்த மோட்ல, ரைட்டிங் மோட்ல. ஏன்னா நம்ம டேட்டா ரைட் பண்ண போறோம். ஸோ ரைட்டிங் மோட்ல ஓபன் பண்றோம் ஃபைலை. ஸோ ஃபைல் ஓபன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து நம்ம ரைட் பண்ணணும். ப்ரோக்ராம்ல என்ன டெக்ஸ்ட் ரைட் பண்ணலாங்கிறத நம்ம யூசர்ட்ட இருந்து கெட் பண்றோம். இது நம்ம நார்மலா ப்ரோக்ராம் யூஸ் பண்றதா இந்த 2 ஸ்டெப்பும். ஸோ printf நல்லா பார்த்துக்கோங்க. இது printf தான், fprintf கிடையாது. ஸோ printfனா நம்ம மானிட்டர்ல அவுட்புட்ல வரும். ஸோ printf என்டர் எனி டெக்ஸ்ட், ஏதாவது டெக்ஸ்ட் என்டர் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஸோ உடனே யூசர் வந்து ஏதாவது டெக்ஸ்ட் என்டர் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம கெட் பண்றோம். எங்க கெட் பண்றோம், டெக்ஸ்ட்ங்கிற வேரியபிள்ல கெட் பண்றோம் scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ இது ரெண்டுமே நம்ம எப்பவும் பாக்குறதா, printf scanf. ஸோ இப்போ வந்து யூசர்ட்ட வந்து ஒரு டெக்ஸ்ட் கெட் பண்ணியாச்சு. அந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைல்ல ரைட் பண்ண போறோம். ஸோ ஃபைல்ல ஒரு டேட்டா ரைட் பண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், fprintf. ஸோ இந்த fprintf யூஸ் பண்றப்ப ஃபைல்ல தான் ரைட் ஆகுமே தவிர நம்ம அவுட்புட்ல வராது. ஸோ ஃபைல்ல ரைட் பண்ண போறோம். fprintf போட்டு
எந்த ஃபைல் பாயிண்டர் வேரியபிளோ அந்த ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் போட்டுருணும். என்ன டேட்டா டைப்ல நம்ம ரைட் பண்றோமோ அந்த டேட்டா டைப் போடுறோம். பெர்சன்டேஜ் அப்படின்னா கேரக்டர் டேட்டா டைப். ஸோ என்னது எதுல வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு, டெக்ஸ்ட்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு. நம்மளோட டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதை கொடுத்தோம்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து ஃபைல்ல ரைட் ஆகிடும். ஸோ இது முடிச்சாச்சு. அடுத்து பிரிண்ட் எஃப், நமக்கு வந்து நடந்துச்சா இல்லையா தெரியணும் இல்லையா, அதனால பிரிண்ட் எஃப்னு போட்டு ஃபைல் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம்ல அவுட்புட் வரும். ஸோ நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்றோம், இங்க ஒரு ஃபைல்ல டேட்டாவை ரைட் பண்றோம். ஸோ அதை ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு, நம்ம தேவையானதை முடிச்சாச்சு. ஸோ அந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்றோம். எஃப் க்ளோஸ்ன்னு போட்டு ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் போட்டு இந்த முடிச்சிடணும். இவ்வளவுதான் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் ஃபைலை டிக்ளேர் பண்றோம், அடுத்து அந்த ஃபைல என்ன ஆப்ரேஷன், ஃபைலை ஓபன் பண்றோம், அடுத்து ஃபைல என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அந்த ஆப்ரேஷன் பண்றோம், அடுத்து அந்த ஃபைலை க்ளோஸ் பண்றோம். சிம்பிளான ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்க. என்ட்ரி எனி டெக்ஸ்ட், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் என்டர் பண்றோம்னு சொல்றோம். அடுத்து அலோவல்னு டெக்ஸ்ட் என்டர் பண்றாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைல்ல ரைட் ஆகிரும். நம்ம ஃபங்க்ஷன் எஃப் பிரிண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் ரைட் ஆகிரும். ஸோ ரைட் ஆனதுக்கப்புறம் ஃபைல் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி நமக்கு அவுட்புட் வரும். ஸோ இவ்வளவுதான் ஃபைல் ஹேண்ட்லிங். ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் ப்ரோக்ராம் எழுதணும்னா ஒரு பேசிக்கான ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்க நினைவு வச்சுக்கிட்டே போதும். ஃபர்ஸ்ட் ஃபைல் பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கணும். செகண்ட் நம்ம எந்த ஃபைல் ஓபன் பண்றோமோ அந்த ஃபைலை எதுக்காக ஓபன் பண்றோங்கிற ஓப்பனிங் மோடோட சேர்த்து ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணிட்டு நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றோம். அடுத்து எல்லா ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறோம். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இன்னைக்கு ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.